வணக்கம் நேயர்களே. தமிழ்ல நீதானே என் பொன் வசந்தம் படத்திற்கு பிறகு நடிகர் சித்தார்த் அவர்கள் நடித்த தீயா வேலை செய்யணும் குமார் என்ற படத்துல கெஸ்ட் ரோல்ல நடிச்சாங்க சமந்தா அவர்கள். அதையடுத்து அஞ்சான் கத்தி என்னும் 2 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. இப்போது விக்ரமுடன் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தெலுங்குல ரபாசா உள்ளிட்ட 2 படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க நடிகை சமந்தா அவர்கள். தொடர்ந்து கமர்சியல் படங்கள்ல மட்டுமே நடிப்பதுல ஆர்வம் குறைஞ்சிட்டு வருதானோ, மாறாக வித்யா பாலன் அவர்கள் நடிப்பது போன்று ஹீரோயினியை மையப்படுத்தும் கதைகள்ல நடிப்பதுல ஆர்வம் அதிகரிச்சிருக்கான். அதனால அந்த மாதிரியான கதைகளையும் தேடத் தொடங்கியிருக்காங்க நடிகை சமந்தா அவர்கள். அதே சமயம் இந்தியில வெளியான குயின் படத்தின் தெலுங்கு ரீமேக்ல நடிக்க சமந்தா அவர்களுக்கு வாய்ப்பு வந்த போது அதை தவிர்த்திருக்காங்களாம். அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரும்பாலும் ஒரிஜினல் பதிப்புல இருக்கும் ஃபீல் அந்த ரீமேக்கில் இருப்பதில்லை அப்படின்னும், அதோடு முந்தைய படத்தின் நடித்த நடிகையை போன்று நடித்தா அவரது சாயல் தெரியுது என்னும் சொல்லுவாங்க அப்படின்னும், இல்ல வேறு மாதிரியா நடித்தா ஒரிஜினல் படத்தில் நடித்த நடிகையை போன்று ரீமேக்கில் நடிக்கவில்லை என்றும் சொல்லுவாங்கன்னும் நடிகை சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது போல ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை மற்ற நடிகைகளுடன் என்னை ஒப்பிடுவது எனக்கு ஒருபோதும் பிடிக்காது அப்படின்னு நடிகை சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா தான் முடிந்த வரைக்கும் நான் ரீமேக் படங்கள்ல நடிப்பதை தவிர்க்கிறேன் அப்படின்னு சமந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்களாம். சரி நேயர்களே, மீண்டும் ஒரு சினிமா செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.